அண்ணாத்த திரைப்படம் பற்றி எங்கே திரும்பினாலும் முழுக்க முழுக்க ஃபேமிலி ஆடியன்ஸுடைய சப்போர்ட்டும் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ணாத்தை படைக்கக்கூடிய அந்த சாதனைகள் பற்றின விவரங்களையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. சன் பிக்சர்ஸும் அந்த ட்வீட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணி அவங்க அஃபிஷியலாக அதை ஆர்ட் ட்வீட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டே கிட்டத்தட்ட அரௌண்ட் 35 crores அண்ணாத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அண்ணாத்த திரைப்படம் 2021 வெளிவந்த இந்திய திரைப்படங்களில், அதாவது வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஓப்பனிங் கலெக்ஷன் பெற்ற படமாகவும் அண்ணாத்த திரைப்படம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சன் பிக்சர்ஸ் தங்களுடைய அந்த ரீட்வீட்ஸ் மூலமாக எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆனந்த் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஃபார் அண்ணாத்த, தியேட்டர் இஸ் ஃபில்டு வித் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொன்ன விஷயத்தையுமே சன் பிக்சர்ஸ் ஆர்டி பண்ணியிருக்காங்க ரீட்வீட். இது மாதிரி பல தியேட்டர் ஓனர்ஸ் அவங்களுடைய தியேட்டருக்கு வரக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுடைய அந்த கூட்டம் அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தங்களுடைய ரீட்வீட்ஸ் மூலமாக எல்லாருக்குமே பகிர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் எல்லோருக்கும் ஒரு சரியான ஸ்லிப்பர் ஷாட் ரிப்ளை கொடுக்கக்கூடிய விதமாகவும் சன் பிக்சர்ஸுடைய இந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணாத்த டேக்ஸ் த பிக்கெஸ்ட் Day 1 ஓப்பனிங் ஃபார் எனி இந்தியன் மூவி இன் 2021. அதாவது நவம்பர் 4th வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் இந்திய மூவிஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஓப்பனிங் அண்ணாத்த திரைப்படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. அண்ணாத்த பாக்ஸ் ஆஃபீஸை அப்படியே ஃபயர் பண்ணிட்டு இருக்கு, செட்டிங் த பாக்ஸ் ஆஃபீஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு சொல்லி வெளியாகிட்டு வரக்கூடிய அந்த இது மாதிரியான ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் தங்களுடைய ஒரு கன்ஃபர்மேஷனாகவே எல்லாருக்குமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கௌஷிக் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்வீட், பாக்ஸ் ஆஃபீஸ் வேட்டையின் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெஜிஸ்டர்ட் தி ஹையஸ்ட் வேர்ல்டு வைட் ஓப்பனிங் டே கிராஸ் அமாங் ஆல் இந்தியன் மூவிஸ் ரிலீஸ்ட் இன் 2021 till November 4th with Annatha, Boss and super solid hold reported today Day 2 in TN அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவருமே அதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. உலகம் ஃபுல்லாக அந்த வேர்ல்டு வைட் கிராஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது, இந்தியன் மூவிஸ் எல்லாத்தையுமே மிஞ்சி இருக்குது 2021 பொறுத்த வரைக்கும். அது மாதிரி Day 2 2வது நாளான இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சூப்பரான எக்ஸ்ட்ராடினரியான கூட்டம் வந்துட்டுருக்கு. டிக்கெட் புக்கிங்குமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங்குமே மிகப்பெரிய அளவில் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சன் பிக்சர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி KSPS சினிமாஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டிமாண்ட் ஸ்கை ஹையாக இருக்குது. அதனால் நாங்கள் நிறைய ஷோஸ் வீக்கெண்டில் ஆட் பண்ணியிருக்கோம். சாட்டர்டே சண்டேல 6 ஷோஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ ஷோ டைம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ 7 AM, 10:25 AM, 1:55 PM, 5:15 PM, 8:30 PM, 11:50 PM அப்படின்ட்டு 6 ஷோஸ் நாங்கள் போடக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி KSPS சினிமாஸ் தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துருக்காங்க. இவங்களுடைய இந்த ட்வீட்டையுமே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தங்களுடைய ஒரு ரீட்வீட்டாக பண்ணி உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி டெரிஃபிக் ஓப்பனிங் ஃபார் அண்ணாத்த, ஹையஸ்ட் எவர் ஃபார் அ தமிழ் ஃபிலிம் இன் 2021 ஃபார் அ 70-year-old actor to pull such a massive crowd is amazing. Superstar Rajinikanth is a phenomenon. I doubt whether other stars can pull off this magic in their 70s. ஒரு 70க்கு மேற்பட்ட ஏஜ் கொண்ட ஒரு ஆக்டர் இவ்வளோ பெரிய மேசிவ் க்ரௌடை பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக வேர்ல்டு வைடில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது சூப்பர் ஸ்டாரில் மட்டுமே தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தையும் சன் பிக்சர்ஸ் தங்களுடைய ஒரு ரீட்வீட்டாக பகிர்ந்துருக்காங்க. Due to huge demand for the tickets, we are adding an extra show at 1 AM. தலைவர்ஸ் அன்ஸ்டாப்பபிள் ரேம்பேஜ் கண்டினியூஸ் அட் யுவர் கவிதா தியேட்டர் அப்படின்னு சொல்லி கவிதா தியேட்டர் உரிமையாளர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஹியூஜ் டிமாண்ட் டிக்கெட்ஸ்க்கு இருக்கிறதுனால நாங்கள் 1 AM ஷோ ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்பவும் மகிழ்ச்சியோட பதிவு செய்கிறாங்க. அதையும் சன் பிக்சர்ஸ் ரீட்வீட் பண்ணுறாங்க. MGP கிராண்ட் சினிமாஸ் அப்படிங்கிற தேட்டர் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணுறாங்க. அதையுமே சன் பிக்சர்ஸ் ரொம்பவும் மகிழ்ச்சியோட ரீட்வீட் பண்ணுறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளவு உற்சாகமாக செயல்பட்டு இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்து நம்ம இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறோம். அந்த அளவுக்கு அண்ணாத்தையுடைய அந்த சக்ஸஸ் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கொடுத்துருக்கு சன் பிக்சர்ஸுங்கிறது தான் உண்மை. அது மாதிரி ஸ்ரீ செந்தில்வேல் சினிமாஸ் அண்ணாத்த பெஸ்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆஃப் த இயர், டைரக்டர் சிவா gives a solid entertainer for this Deepavali, packed houseful shows with full of family audiences. அண்ணாத்த பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ செந்தில்வேல் சினிமாஸ் பகிர்ந்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒவ்வொரு தேட்டர் உரிமையாளர்களும் உற்சாகமாயிருக்காங்கிறத பாருங்கள். அப்படி ஒரு சந்தோஷத்தை எல்லா தேட்டர் உரிமையாளர்களுக்கும் அண்ணாத்த கொடுத்துருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி தேட்டர் புளியங்குடி அவங்க பார்த்தீங்கன்னா அண்ணாத்த ஆடட் ஷோ அட் 11:15 PM அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணலாம், கவுண்டர்லேயும் புக் பண்ணலாம். அதாவது 11:55 PM நாங்கள் ஒரு ஷோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க பகிர்ந்துருக்காங்க.
அண்ணாமலை சினிமாஸ் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேட்டரும் வந்து பேக் டு பேக் வந்து ஹவுஸ்ஃபுல், அதாவது எல்லா ஷோஸுமே வந்து தொடர்ச்சியாக ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் பகிர்ந்துருக்காங்க. இதையுமே சன் பிக்சர்ஸ் வந்து ரீட்வீட் பண்ணி மகிழ்ச்சியோட வந்து இந்த விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சன் பிக்சர்ஸை வந்து அண்ணாத்தையுடைய ரிசல்ட் வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு. ஏன்னா அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டி ஒரு படம் நின்று எல்லாருமே இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஒட்டுமொத்த அண்ணாத்த திரைப்படத்தையுமே தன்னுடைய ஷோல்டரில் வச்சு தாங்கக்கூடிய ஒரு மனிதர்னா கண்டிப்பாக அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, அதுவும் ஒரு 70 ஏஜில் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். இது சாதாரண விஷயமே கிடையாது. அதை தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய எல்லோருமே அதை வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சன் பிக்சர்ஸ் ரீட்வீட்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ட்வீட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அதை பார்க்க முடியும். இது எல்லாம் வந்து அண்ணாத்த திரைப்படத்தை எப்படியாவது கீழே தள்ளணும் அப்படின்னு சொல்லி வழிமேல் விழி வைத்து காத்திருந்தவர்கள் எல்லோருக்கும் சரியான ஸ்லிப்பர் ஷாட் அண்ணாத்தையுடைய இந்த மிகப்பெரிய இமாலய வெற்றி அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முயற்சியில் இவர்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறது இது புதுசு கிடையாது. 45 வருஷமாக அந்த முயற்சியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சி எப்படிலாம் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். 1978 நர்வஸ் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்த போது அப்பவும் அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. பில்லாவா வந்து நின்னாரு சூப்பர் ஸ்டார். பாபா சரியா போகலை அப்படிங்கும்போது அப்பவும் அதே முயற்சியில் ஈடுபட்டாங்க. சந்திரமுகியில வேட்டையனா அவதரித்து நின்னாரு சூப்பர் ஸ்டார். லிங்கா கோச்சடையான் சரியா போகலை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தப்போ அப்பவும் சூப்பர் ஸ்டார் அவ்வளோதான் சொன்னதை நம்ம வந்து பார்த்தோம். கபாலியா நின்று உலகத்தையே அப்படி ஒரு உற்சாகத்துக்கு கொண்டு வந்து காமிச்சாரு சூப்பர் ஸ்டார். அதுவும் நடந்தது. அதுக்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து சர்ஜரி பண்ணியிருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, 70 வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்கணும், நடிக்க வேணாம், மற்ற நடிகர்களுடைய படங்களில் சின்ன சின்ன கெஸ்ட் ரோல் வந்து பண்ணிட்டு போகலாம் இப்படிங்கிற மாதிரிலாம் நாங்களும் வந்து ஒரு ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ், ஃபேமஸ் ரிவ்யூவர்ஸ் அப்படிங்கிற பேரில் சில பேர்லாம் வந்து அவங்களுடைய கருத்து அப்படிங்கிற பேரில் வந்து கருத்து திணிப்பில் ஈடுபட்ட போது அது எல்லாத்தையுமே ஒரு விஷயமாகவே எடுத்துக்காம இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரேம்பேஜ் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸை கடந்தும் ஒரு மனிதரால் சாதித்து காட்ட முடியுமா என்று கேட்டால் கண்ணை மூடிக்கொண்டு சூப்பர் ஸ்டாரால் அது முடியும் அப்படிங்கிறத சொல்லாமல் தன்னுடைய செயலில் காமிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார். அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்லணும்? கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள். இந்த சாதனையெல்லாம் சும்மா தான். இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு ரெக்கார்டும் எந்த மாதிரி அப்படியே அதிர வைக்க போது ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்தையும் இந்திய சினிமாவையும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா போதும். ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டு மிக தெளிவாக அதை நமக்கு எடுத்து சொல்லும். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மிகப்பெரிய அண்ணாத்த திரைப்படத்தினுடைய வெற்றி எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு? சன் பிக்சர்ஸுடைய இந்த அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ட்வீட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாத்தையுமே மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.